இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு அப்புறமா கேவுரு மாவு ரெண்டு சேர்த்து எப்படி ரொட்டி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி வச்சுன்னுக்குறோம். அதுக்கப்புறமா சீரகத்தை சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும். சீரகத்தை சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மாவு போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம். கேவுரு மாவு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க மாவு ஜலிச்சிக்கணும். அப்புறமா முருங்கைக்காய் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேவுரு மாவு அரிசி மாவு ரெண்டு தான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம தண்ணியாக பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் கையிலே வலிச்சு விட்டுடலாம். பாருங்க நம்ம தட்டு தட்டு அப்படியே தண்ணி இசிக்குது. ஏன்னா நம்ம அடுப்பு ஆனில் வச்சுக்கலாம். அதனால தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க கைஸ் நம்ம ரொட்டி வெந்துனுக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி வேக வைக்கலாம். ரெண்டு டவா வச்சுன்னு செய்யுங்க கைஸ். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஒன்றுலேயே செஞ்சால் சூடாகும். கை சூடுத்து பாருங்க கைஸ். ஒன்று வந்துச்சு, இன்னும் ரெண்டாவது ஊற்றலாம். ஒன்று மாற்றி ஒன்று ஊற்றினா தான் கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு பண்ணிருந்து கொஞ்சம் டவா சூடு கம்மியாகும். அப்படியே ஒன்றுலேயே பண்ணால் கையெல்லாம் அன்றைக்கும் செய்ய முடியாது. டவா மாற்றி மாற்றி செய்யுங்கோ. நம்ம இது தட்டி இது எடுக்கிறதுக்குள்ள முதல் தட்டின டவா வந்து ஜில்லுனாயிடும். இப்போ அதுலேயும் தட்டலாம். இப்போ நம்மளுக்கு கை எண்ணெய் பற்றிக்காது. இது வேகத்துக்கெல்லாம் அது ஆடிடும். பாருங்க ரெடி ஆகிடுச்சு. 3 சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட குழம்பு இருக்குது.